முதலில் தோன்றிய இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, டெல்லி. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆந்திர பிரதேசம். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று திருவள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: பாரதியார், பாரதிதாசன், ஜி.யு. போப், பரிமேலழகர். இந்த கேள்விக்கான சரியான பதில் பாரதியார். வீணை என்னும் இசைக்கருவியில் எத்தனை நரம்புகள் உள்ளது? ஆப்ஷன்ஸ்: 7 நரம்புகள், 5 நரம்புகள், 14 நரம்புகள், 19 நரம்புகள். இந்த கேள்விக்கான சரியான பதில் 7 நரம்புகள். இந்தியாவின் மிக சிறிய மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: கோவா, பீகார், ஒரிசா, மணிப்பூர். இந்த கேள்விக்கான சரியான பதில் கோவா. அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் திருக்குறளை கற்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: அம்பேத்கர், ரசூல் கம்சதேவ், ஜான் ரஸ்கின், மகாத்மா காந்தி. இந்த கேள்விக்கான சரியான பதில் மகாத்மா காந்தி. கீழ்கண்டவற்றில் பாண்டியர்களின் கொடி எது? ஆப்ஷன்ஸ்: விற்கொடி, குதிரைக்கொடி, புலிக்கொடி, மீன்கொடி. இந்த கேள்விக்கான சரியான பதில் மீன்கொடி. வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று திருவள்ளுவரை புகழ்ந்து கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: பாரதியார், பாரதிதாசன், ஜி.யு. போப், பரிமேலழகர். இந்த கேள்விக்கான சரியான பதில் பாரதிதாசன். குறில் எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எத்தனை மாத்திரை? ஆப்ஷன்ஸ்: அரை மாத்திரை, 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1 மாத்திரை. கீழ்கண்டவற்றில் சோழர்கள் கொடி எது? ஆப்ஷன்ஸ்: புலிக்கொடி, மீன்கொடி, விற்கொடி, குதிரைக்கொடி. இந்த கேள்விக்கான சரியான பதில் புலிக்கொடி. ஞானப்பிரகாசம் அவர்கள் முதலில் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம் எது? ஆப்ஷன்ஸ்: மதுரை, கோவை, தஞ்சை, நெல்லை. இந்த கேள்விக்கான சரியான பதில் நெல்லை. ஞானப்பிரகாசம் அவர்கள் முதலில் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு எப்போது? ஆப்ஷன்ஸ்: 1819ஆம் ஆண்டு, 1815ஆம் ஆண்டு, 1818ஆம் ஆண்டு, 1812ஆம் ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1812ஆம் ஆண்டு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: சுந்தரர், அப்பர், வள்ளலார், திருஞான சம்பந்தர். இந்த கேள்விக்கான சரியான பதில் வள்ளலார்.